السلام عليكم ورحمة الله وبركاته. உம்ரா செய்யும்போது செய்யக்கூடாத தவறுகள். உம்ரா பயணம் என்பது ஒரு உன்னதமான இபாதத் ஆகும். இதனை முறையாக செய்யாவிட்டால் அதன் முழுமையான நன்மைகள் நமக்கு கிடைக்காமல் போகலாம். 1. மீகாத்தை கடந்து செல்லுதல், இஹ்ராம் அணியாமல். உம்ராவுக்குச் செல்பவர்கள் தங்களுக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட எல்லையை மீகாத்தை கடக்கும் முன்பே இஹ்ராம் அணிந்து அதற்கான நீயத்தை வைக்க வேண்டும். பலர் விமானத்தில் வரும்போது தூக்கத்திலோ அல்லது கவனக்குறைவாகவோ மீகாத்தைக் கடந்து ஜித்தாவிற்குச் சென்ற பிறகு இஹ்ராம் கட்டிக்கொள்ளலாம் என நினைக்கிறார்கள். இது தவறாகும். ஆதாரம்: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீகாத் எல்லைகளை நிர்ணயித்துவிட்டு, இந்த எல்லைகள் இவர்களுக்கும் உம்ரா மற்றும் ஹஜ்ஜை நாடி இவர்களின் வழியாக வருபவர்களுக்கும் உரியவை என்று கூறினார்கள். புகாரி 1524. 2. தவாஃபின் போது செய்யும் பித்தத்கள், நூதனங்கள். தவாஃப் செய்யும்போது ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட துவாவை ஓத வேண்டும் என பல புத்தகங்களில் எழுதப்பட்டுள்ளது. இது நபி வழியில் இல்லாத செயலாகும். மேலும் காபாவின் சுவர்களை தடவுவதோ முத்தமிடுவதோ அல்லது மக்காமே இப்ராஹீமை தடவுவது பரக்கத் தரும் என்று நம்புவதும் தவறாகும். ஆதாரம்: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவில் ஹஜருல் அஸ்வத் மற்றும் ருக்குனுல் யமானி ஆகிய இரு மூலைகளைத் தவிர வேறு எதையும் தொட்டதில்லை. முஸ்லிம் 1267. இஹ்ராம் நிலையில் விலக்கப்பட்டவற்றை செய்தல். இஹ்ராம் அணிந்த பிறகு சிலர் தெரியாமல் அல்லது அலட்சியமாக வாசனை திரவியங்களை, சோப், பர்ஃப்யூம் போன்றவற்றை பயன்படுத்துவது, நகம் வெட்டுவது அல்லது முடிகளை களைவது போன்ற செயல்களை செய்கிறார்கள். இது இஹ்ராமின் ஒழுங்குமுறைக்கு எதிரானது. நீங்கள் உங்கள் தலைகளை மழிக்காதீர்கள் என்று குர்ஆன் 2:196 கூறுகிறது. மேலும் இஹ்ராம் அணிந்தவர் வாசனை திரவியம் பூசுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். புகாரி 1542. 4. உம்ராவை முடித்தபின் தலைமுடியை முழுமையாக மழிக்காமல் விடுதல். ஆண்கள் உம்ராவை முடிக்கும்போது தலைமுடியை முழுமையாக மழிக்க வேண்டும், மொட்டை அல்லது சமமாக ஒட்ட நறுக்க வேண்டும். ஆனால் சிலர் தலையின் 4 பக்கங்களிலும் சிறிதளவு முடியை மட்டும் கத்தரித்துவிட்டு உம்ராவை முடித்துக் கொள்கிறார்கள். இது தவறான முறையாகும். ஆதாரம்: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், தலையை மழித்துக் கொண்டவர்களுக்கு அருள் புரிவாயாக என்று 3 முறை கூறினார்கள். 4வது முறைதான் முடி கத்தரிப்பவர்களுக்காக துவா செய்தார்கள். புகாரி 1727. உம்ராவின் போது செய்யப்படும் அனைத்து வணக்கங்களும் நபி வழியில் சுன்னத் இருக்க வேண்டும்.